ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உட்பொருட்சுருக்கம். பதம் 22. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேஹி. பழையவற்றை களைந்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவது போலவே பழைய உபயோகமற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது. பர்பட் பஷில பிரபாத். ஜெய்ஷல பிரபாத். நாம் அணு ஆத்மா, பகவான் விபுவாத்மா. அணு ஆத்மாவான நாம் எப்படி பழைய ஆடைகளை களைந்து புது ஆடைகளை நாம் உடுத்துகிறோமோ அது மாதிரி நம்மளுடைய ஆத்மா இந்த உடல் சீரழிந்ததும் அந்த பழைய உடலை நீக்கி மரணத்தின் போது வேறு உடலுக்கு அது போகிறது. புதிய உடல்களை ஆத்மா ஏற்கிறது. சாஸ்திரங்கள், பகவத்கீதை, பாகவதம் சொல்வது 84 லட்சம் வகை உயிரினங்கள். அதில் 80 லட்சம் வகை உயிரினங்களுக்கு மேலே 4 லட்சம் வகை மனிதர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 80 லட்சம் வகை உயிரினங்கள், மரம், செடி, கொடிகள், பூச்சி இனங்கள், பறவை இனங்கள், மிருகங்கள், இப்படி எல்லாமே 80 லட்சம் வகை உயிரினங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஜீவன், அதாவது ஆத்மாவான நாம் உடல் மாறுவதை ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஆத்மா இருக்கிறத நம்பாதவங்களும் அதே சமயத்தில் இதயத்திலிருந்து வரக்கூடிய சக்தியின் உற்பத்தி ஸ்தானத்தை விளக்க முடியாதவர்களும் ஆன சில விஞ்ஞானிகள் கூட எப்படி குழந்தை பருவத்திலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்குமாக உடல் தொடர்ந்து மாறுவதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்குது. குழந்தை பருவத்திலிருந்து அந்த உடல் இளமைக்கு மாறுது, அதுக்கப்புறம் முதுமைக்கு மாறுது. முதுமைக்கு பின்னால் இந்த மாற்றம் வேறு ஒரு உடலுக்கு மாற்றப்படுகிறது. இதை தான் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மா முதுமையில் இந்த உடலுடைய ஆர்கன்ஸ், அதாவது உறுப்புகள் எல்லாம் செயல்பாட்டை நிறுத்தினதையுமே அந்த ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாறுகிறது. நாம் இந்த உடல் கிடையாது, ஆத்மா அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறது தான் பகவான் சொல்கிறாரு. ஹரி போல்.